கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரோட வசனத்திலிருந்து தியானிப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளில நமக்கு ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். அது சங்கீதம் 105:19 வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் சொன்ன திட்டமும் கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களின் வாயிலாக பேசின அநேக காரியங்கள், அந்த தீர்க்க தரிசனமான சொப்பனங்கள் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த புடமிட்டது என்கிறதான அனுபவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அது ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. God was testing him, God was proving him. and இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இது சொல்லப்படுகிறது, no, God was refining him. ஆண்டவர் அவனை புடமிட்டு கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு வெள்ளியை புடமிடுகிறார்களோ, ஒரு பொன்னை புடமிடுகிறார்களோ, அவ்வண்ணமாக ஆண்டவர் அவர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தார் என்று சொல்லி. தேவச்சனமே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற காரியம் இந்த வசனத்தின் வாயிலாக, தேவன் நம்மை காத்திருக்க பண்ணும் பொழுது, அவருடைய திட்டத்திற்காக கர்த்தர் நம்மை காத்திருக்க பண்ணும் பொழுது அவர் தம்முடைய வசனத்தை வைத்து நம்மை புடமிடுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய அழைப்புக்கு உகந்தவர்களாக, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவர் தம்முடைய வசனத்தை வைத்து உங்களை புடமிட்டு கொண்டே இருப்பார். யோசேப்பை அவ்வண்ணமாக புடமிட்டு கொண்டே இருந்தார். He was going through a lot of situations in his life. அநேக சூழல்களை தன் வாழ்க்கையில யோசேப்பு கடந்து வந்து கொண்டே இருந்தான். ஆனா அவைகளின் மத்தியிலே அவன் வசனத்துக்கு உகந்தவனாக தன்னை காத்து கொண்டான். இந்த காலகட்டங்களில தேவனுக்கு உகந்த பாத்திரமாக அவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக இருக்கிற நீங்க, உங்களுடைய காத்திருப்பின் நாட்களாக இருக்கிற இந்த காலகட்டங்களில அவருடைய வசனத்துக்கு உகந்தவர்களாக அந்த வசனம் உங்களை புடமிடப்படுவதற்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கிறீங்களா? அந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அல்லவா? அந்த வசனம் உங்களை குத்துவதற்கு நீங்க உங்க இருதயத்தை, அந்த வசனம் உங்க இருதயங்களில பதியப்படுவதற்கு, எழுதப்படுவதற்கு நீங்க உங்க இருதயத்தையோ உங்க சரீரத்தையோ நாம் நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறோமா என்பதை இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காலகட்டங்களில நாம் எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, சபைகளின் மீதுல ஒரு எழுப்புதல் வராதா? எங்கள் சபைகளுக்குள்ள ஒரு அறுவடை வராதா? எங்கள் சபைகளுக்குள்ள ஒரு பெரிய ட்ரைனஸ் இருக்குது ஆண்டவரே, ஒரு அக்கினி எங்க சபைகளின் நடுவில் பற்றி எரியணுமேனு காத்திருக்கிற சபையே, இந்த காலகட்டங்களில அவருடைய வசனம் உங்களை புடமிடுகிறதற்கு நீங்க உங்களை அனுமதித்திருக்கிறீங்களா? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஆல் அபவுட் சரண்டர். இந்த வசனத்துக்கு முன்பாக இந்த வசனம் புடமிடுவதற்கு, இந்த வசனம் உங்களை புடமிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கும் தன் இச்சைகளுக்கு ஏற்ற பிரகாரம் ஓடுகிறவர்களுக்குமான வித்தியாசத்தை அவர்களுடைய கனிகளின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வசனம் புடமிடுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோமா? இன்றைக்கு வசனத்திற்கு பிரியமாய் வாழுகிறவர்களுக்கும் இந்த உலகத்திற்கு ஆசைகளோடு கூட வசனத்துக்கு பிரியமா வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. There are a lot of difference between people, those who give themselves, surrender themselves for the word of God to refine them, and yet there are some people இன்னும் வசனமும் அவங்களுக்கு வேணும், இந்த உலகமும் வேணும் அப்படின்றது போல தங்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற ஏராளமான கனிகளை உடைய மனிதர்களை இந்த காலகட்டங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தை தன்னோட வாழ்க்கையில நிறைவேறும் அளவும் வசனம் தன்னை புடமிடுவதற்கு, வசனம் அவனை ரிஃபைன் பண்ணுவதற்கு, வசனம் அவனை தினந்தோறும் ப்ரூவ் பண்றதுக்கு he was surrendering to the plan of God, to the call of God. தேவச்சனமே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல வசனம் புடமிடுவதற்கு, வசனம் உங்களை ரிஃபைன் பண்றதுக்கு, வசனம் உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா, யோசேப்பு
யோசேப்பு எப்படி சகலருக்கு முன்பாகும் அந்நிய தேசத்துல அரசாளுகிறவனாக இருந்தானோ, அதே போல சத்துருவின் கையில அகப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் நடுவுல சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக, பரலோகத்தின் அம்பாசிடர்ஸ் போல நீங்க சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்கு, சாட்சி கொடுப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். இந்த கடைசி காலகட்டங்களிலே வசனத்துக்கு பிரியமாய், சத்தியத்திற்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து சாட்சி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை சந்திக்கிறதற்கு முன்பாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக யோசேப்பினோட வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் உம்முடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி, ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிற, நீங்க திட்டமிட்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில, இந்த 70 நாட்களில நீங்க எங்க வாழ்க்கையில திட்டமிட்டிருக்கிறவைகள் நிறைவேறும் அளவும் உங்க வசனம் எங்களை புடமிடட்டும் ராஜா. உங்க வசனத்துக்கு பிரியமானவர்களாகவே நாங்கள் வாழ்ந்து சாட்சி கொடுக்க, கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை காண்கிற யாவருக்கும் அவ்வண்ணமாகவே செய்து அவர்களை செழிக்க பண்ணுவீராக, கனி கொடுக்கிற பாத்திரங்களை விளங்க செய்வீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. அடுத்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned.